Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள். வங்கக்கடல்ல நிலை வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது நிலை கொண்டிருக்கிறது. நேற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில இருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு திசையில மெதுவாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தென்மேற்கு பருவமழை தமிழக பரப்பின் மீது பரவலாக பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலையோரம் மழை என்பது பெய்து வந்தது. அந்த வகையில தமிழகத்துல நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் மீண்டும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. 2 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருக்கும் என்பதால ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல மிக கனமழை நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களுக்கு இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் பரவலாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் மற்றும் கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.